கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னென்னலாம் இஃப், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப், ஸ்விட்ச் கேஸ். அண்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஃபார், வைல், டூ வைல். ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பிரேக் அண்ட் கண்டினியூ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க இஃப், இஃப் எல்ஸ், எல்ஸ் இஃப் அண்ட் ஸ்விட்ச் கேஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இஃபோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான். இஃப்குள்ளே கண்டிஷன் அப்ளை பண்ணணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அதில் இருக்கிற கோட் வந்து என்ன ஆகும், நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இஃப் அப்படின்றது கொடுத்துட்டு அதில் நான் என்ன அப்ளை பண்ண போகிறேன், ஒரு கண்டிஷன் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அதில் இருக்கிற கோட் வந்து எனக்கு என்ன ஆகும், எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹலோ அப்படின்னு ஒரு கோட் கொடுக்குறேன்னா அந்த கோட் எப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், எனக்கு அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான். ஓகேங்களா? if the given condition is satisfied then only if block will execute. ஓகேங்களா? அப்போ if block வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், எப்போ வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் if block வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? அப்போ இங்கே கண்டிஷன் அப்படின்றது என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கண்டிஷன் வந்து லெஸ் தெனா, கிரேட்டர் தெனா, லெஸ் தென் ஈக்குவல்ட்டா, கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டா, இல்லை டபுள் ஈக்குவல்ட்டா, இல்லை நாட் ஈக்குவல்ட்டா, இந்த மாதிரி நம்ம செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியும். அதாவது என்னென்ன ஆப்ரேட்டர்னா அண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் ஆப்ரேட்டர். அப்போ இந்த அண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன, ஆர் ஆப்ரேட்டர் என்ன, சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் ஆப்ரேட்டர் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்போ அண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா, when all the condition is true then it will be true. ஓகேங்களா? எப்போ வந்து எல்லா கண்டிஷனும் ட்ரூவாக இருக்கோ அப்போ கண்டிஷன் அப்போ தான் என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. அதர்வைஸ் இஃப் எனி ஒன் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் தென் இட் வில் பி ஃபால்ஸ். அதாவது இப்போ வந்து 2 கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரூ ட்ரூ எப்படி இருக்கும், ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்றது நமக்கு ஃபால்ஸ்ன்றது. இதுவே ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்றதும் நமக்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்றது ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இங்கே ட்ரூ அப்படின்றது என்ன அப்படின்னா இஃப் பிளாக், ஃபால்ஸ் அப்படின்றது என்னென்னா எல்ஸ் பிளாக். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.